Hi dear students, 19 degree courses, Pharma D, Diploma Nursing, other diploma courses க்கு எப்போ காலேஜ் வந்து ஓபன் பண்ணுவாங்க அத பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். நமக்கு போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங் கவுன்சிலிங் மூலமா போகக்கூடிய இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கும் காலேஜ் வந்து எப்போ ஓபன் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஜிஓ அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அக்டோபர் மந்த் வந்து நம்மளுக்கு காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜும் இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜும் ஓபன் பண்ணாங்க. சோ இந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்மா டி கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாளையோட நம்மளுக்கு அப்ளிகேஷன் முடியுது. அப்ளிகேஷன் முடிஞ்ச ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு, அதாவது ரேங்க் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு ஜூலை 16ஆம் தேதிக்கு மேல ரிலீஸ் பண்ணிருவாங்க. கவுன்சிலிங் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், இந்த எல்லா கவுன்சிலிங்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆகஸ்ட் டு செப்டம்பர் மந்த் வரைக்கும் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். அதுல வந்து ஒவ்வொரு கவுன்சிலிங்கும் பாத்தீங்கன்னா ஒரு 8 டேஸ் நடக்கும். அந்த 8 டேஸ்ல 4 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்க பண்ணுவீங்க. சோ அந்த பண்ணி முடிச்ச அடுத்த நாளே என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்து கொடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு கவுன்சிலிங்ல நீங்க என்ன காலேஜ் கிடைச்சிருக்கு, என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டருக்கு பேர் தான் ப்ரொவிஷனல் ஆர்டர். அதுவுமே மறுநாள் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் நம்ம எடுத்துக்கிடணும். சோ அதே மாதிரி நம்மளுக்கு அந்த எந்த காலேஜ்ல என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற காலேஜ்ல போய் நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த 1 வீக் டைம்குள்ள என்ன பண்ணிடணும் அப்படின்னா அந்த காலேஜ்ல போய் உங்க சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும். அப்படி நீங்க சீட்டை கன்ஃபார்ம் பண்ணாதான் அதுக்கடுத்து வரக்கூடிய சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து என்ன பண்ண முடியும்னா பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சோ இது எல்லா ப்ராசஸுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது அப்ளிகேஷன்ல இருந்து நீங்க காலேஜ் போய் ஜாயின் பண்ற வரைக்கும் இந்த ரிப்போர்ட், ரிசல்ட் எல்லாத்தையும் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கிற எல்லாமே உங்களுக்கு அபிஷியல் வெப்சைட்ல நோட்டிபிகேஷன் மூலமா தெரியப்படுத்துவாங்க. எந்த மெயிலுக்கோ அல்லது எந்த எஸ்எம்எஸோ வராது. சோ அதனால நீங்க வந்து அபிஷியல் வெப்சைட்டை வந்து அடிக்கடி வந்து செக் பண்ணி பார்க்கணும். சோ அதனால நீங்க எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. பேனிக் ஆகாதீங்க. நம்மளுடைய சேனல், நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பாராமெடிக்கல் சேனல்ல கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அப்டேட் வந்து அப்லோட் பண்ணி கொடுப்போம் வீடியோவா, அண்ட் கைடன்ஸும் நம்ம கொடுப்போம். சோ இந்த எல்லா ரவுண்ட் கவுன்சிலிங்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் மந்த் வரைக்கும் நம்மளுக்கு ப்ராசஸ் போகும். சோ காலேஜ் எப்போ ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் அல்லது அக்டோபர் மந்த் நம்மளுக்கு என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா டிகிரி கோர்சஸ்க்கு, எல்லா டிகிரி கோர்சஸுக்கும் கவர்மெண்ட் காலேஜ்லயும் உங்களுக்கு ஓபன் பண்ணிருவாங்க. அதே மாதிரி கவுன்சிலிங் மூலமா போற பிரைவேட் காலேஜஸுக்கும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மந்த் காலேஜ் ஓபன் பண்ணிருவாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது நீங்க டைரக்டா பிரைவேட் காலேஜ்ல போய் அட்மிஷன் போட்டிருப்பீங்க இல்லையா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இது வரைக்கும் இன்னும் காலேஜ் வந்து ஓபன் பண்ணல. எனக்கு கிடைச்ச டீடைல்ஸ், உங்களுக்கு யாராவது நீங்க வந்து அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு காலேஜ் ஓபன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. எப்ப வந்து இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா டைரக்டா போன பிரைவேட் காலேஜஸ்க்கு ஓபன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இனி 2 வீக்ஸ் கழிச்சு ஓபன் பண்றதாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஃபார்மா டிக்கு வந்து கவுன்சிலிங் மூலமா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் மட்டும்தான், கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது. கவுன்சிலிங் வந்து ஆகஸ்ட் மந்த் நம்மளுக்கு நடக்கும். செப்டம்பர் மந்த் நீங்க காலேஜ் போய் ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி டிப்ளமோ நர்சிங் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஒரு 15 டேஸ்க்கு கழிச்சு ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் வந்து நம்ம எதிர்பார்க்க கூடியது வந்து அக்டோபர் மந்த் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அக்டோபர் எண்ட்ல நீங்க வந்து காலேஜ் போய் ஜாயின் பண்ணிடலாம். டிப்ளமோ நர்சிங்க்கு ஒன்லி நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான், செல்ஃப் ஃபைனான்சிங் கிடையாது. அதர் டிப்ளமோ கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் டிப்ளமோ நர்சிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ அதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு டிசம்பர் மந்தாவது ஆயிரும், நவம்பர் டிசம்பர் மந்தாவது ஆயிரும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்க ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. உங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போ காலேஜ் ஓபன் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்டேட்ஸுக்கு தொடர்ந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.